மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025. ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எப்படி பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரைட்டீரியா வந்துட்டு டஃப் பேப்பர். ஸோ 2025 நீட் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்சூமிங் கொஷின்ஸாகவே இருந்துச்சு. ஸோ நிறைய வந்துட்டு கால்குலேஷன் போடுற மாதிரி இருந்தது ஃபிசிக்ஸில் எல்லாமே. அண்ட் ட்விஸ்டட் கொஷின்ஸ், பயாலஜியில் கூட வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க, டைரெக்டாக கேட்காம. அப்ளிகன்ஸ் டிக்ரீஸ்ட். ஸோ 70,000 அப்ளிகன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் 2024 விட 2025 வந்து நிறைய அப்ளிகன்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்காங்க. ஸோ இது நம்ம நோட் பண்ண மறந்துருக்கோம். அண்ட் எம்பிபிஎஸ் 15% ஆல் இண்டியா கட் ஆஃப் உடைய 2019 2024 வரைக்கும் எல்லா கேட்டகரிக்குமான டீட்டெயில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜென்ரல் அன்ரிசர்வ்டு கேட்டகரி 2019 பார்த்தீங்க அப்படின்னா 12,000 618 மாதிரி இருந்தது. அண்ட் 2024 வந்துட்டு 25,200 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஓபிசிக்கும் 12,000 27,899 வரைக்கும் இருக்குது. அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 27,899 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2024. எஸ்சி வந்துட்டு 73,800 1,39,193 அப்படின்ற ரேங்க் வரைக்கும் வந்தது. அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 87,649 1,68,888 வரைக்கும் ரேங்க்ஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே பாஸ்ட் 6 இயர்ஸ்க்கான டேட்டா. அண்ட் இதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பரோட கிரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் 2025 நீட் ரேங்க் அண்ட் கட் ஆஃப் எல்லாமே எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் பார்க்கலாம். அண்ட் ஜஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இதுதான் கன்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ட் என்டிஏ ஃபைனலாக எதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபைனலான மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 26,500 27,000 வரைக்கும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் ரேங்க்கு. ஓபிசிக்கு வந்துட்டு 26,500 27 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 28,300 28,800 வரைக்கும் நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு வந்து 1,45,000 1,50,000 வரைக்கும் இருக்கலாம். அண்ட் எஸ்டிக்கு வந்துட்டு 1,77,000 1,82,000 வரைக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. எக்ஸ்பெக்டட் மார்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 595 605 வரைக்கும். அண்ட் ஓபிசிக்கும் சேம் மார்க் தான். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 590 600 வரையும் எதிர்பார்க்கலாம். எஸ்சிக்கு வந்து 465 485 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எஸ்டிக்கு 435 455 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் ஜஸ்ட் இது எல்லாமே இருக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அண்ட் இது வந்து ஃபைனல் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கிளியராக இருந்துக்கணும். இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற போஸ்ட் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர் கோர்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக விசிட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ.